பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட பழனிக்கு சேர வேண்டியதை சேர்த்தா இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த தப்பும் இல்லைன்னு அவனுக்கு 1% நீங்க கொடுக்கறதா சொல்லிருக்கீங்கல்ல, அதுவே அதிகம் தான். நீங்களாவே வந்து பழனி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட வந்து சக்திவேல் சொல்றாங்க. உடனே சக்திவேல் வந்து வடிவு கிட்ட பேசுறாங்க. என்ன நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன தம்பி யோசிக்காம எல்லாமும் நீங்களாவே பேசிட்டீங்க, இப்ப வந்து நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்க. எல்லாரும் முன்னாடி தானே உன்னுடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா அப்பவே அதை சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது இல்ல. இப்போ நம்ம போயிட்டு மட்டும் மாத்தி பேசினா சுகனி அதை ஏத்துப்பாளா சொல்லுங்க. பழனி தம்பி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா சுகனி அமைதியா இருப்பாளா? எதுவா இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வடிவு கிளம்பி போயிடுறாங்க. உடனே சக்திவேல் வந்து குமார் கிட்ட, டேய் மகனே, நமக்கு நியாயம் வேணும்னா நம்ம தாண்டா பேசி ஆகணும். சுகன்யாவை வர வச்சு நம்மளாவே பேசிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நேரா சுகன்யா, பழனி, அதே மாதிரி காந்திமதி கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருப்பா, முத்துவேல் அண்ணன் எதையும் பத்தி யோசிக்காம இந்த வீடு வந்து பழனியோட பேருக்கு போகுதா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வீட்டுக்கு அறுபாடு பட்டு கட்டது எல்லாமே நானும் அண்ணனும் அதுக்கு உறுதுணையா இருந்தது குமாரு. அதனால இந்த வீடு குமாரு பேருக்கு போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சுகன்யாவால ஏத்துக்கவே முடியல. அதேபடி பெரிய மாமா இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க, உங்களை என்ன நாங்க வீட்டை விட்டா துரத்திட்டோம்? உங்க தம்பிக்கு வீடு வருதுனதும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வயிற்றுச்சலா இருக்கான்னு சொல்லி சுகன்யா பேசுறாங்க. உடனே காந்திமதி வந்து, ஏப்பா சக்தி, பெரியவன் தான் முடிவு எடுத்துட்டான் இல்ல, அதுக்கப்புறம் என்ன வேற பேச்சு? அண்ணன் முடிவு எடுத்தது சரியில்லை, அதனாலதான் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஏன் ஆத்தா, உனக்கு தெரியாதா? இந்த குடும்பத்துக்கு அப்புறம் எல்லாமோ நமக்கு இருக்கிறது யாரு? எல்லாமே குமாரு தானே. அப்ப குமாருக்கு தானே சேர வேண்டும் சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. உடனே குமாரு வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீடு எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப காந்திமதியும் முத்துவேல சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்களா? வீடு யாரோட பேருக்கு போக போகுது, அதை சுகன்யாவும் சக்திவேலும் எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.